விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் சாந்தி ஏற்குலேருந்து பேசுகிறோம். இன்றைக்கி நாங்கள் எங்கே இருக்கோம்னா தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பெஹரவலிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஆக்சுவலாக இங்கே என்னென்னா நாங்கள் பட்டுப்பூச்சி பண்ணைக்கு நார்மலாக உள்ள கூடோன்னா ஈஸி செட் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் மாட்டியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ தான் ஒர்க் முடித்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஃபேனுங்க. இந்த மாட்டிக்குன்னு தெரியுங்களா, சென்ட்ராக மாட்டியிருக்கோம். இதோட குடோனோ சைஸ் பார்த்திங்கன்னா 70x35 பெரிய செட்டுங்க இது. அதுபோல் பார்த்திங்கன்னா மேலே ஆல்ரெடி ஜன்னல் பட்டுப்பூச்சி பண்ணனால ஏகப்பட்ட ஜன்னல் வச்சுருப்பாங்க, உங்களுக்கே தெரியும். அதை எல்லாமே பாருங்கள், நாங்கள் பிளாஸ்டிக் நம்ம சீட் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டு அடைச்சிருப்போம் வெளியே கூடி. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அடைச்சிருக்கோம் இல்லைங்களா, இதிலே வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பேட் செட் பண்ணியிருப்போம். கடைசியாக லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் பேடு, ஆரஞ்சு பேடுங்க. இதில் தான் நமக்கு வந்து ஈரமான கூலிங்கான காற்று வர்றதுங்க. ஆரஞ்சு பேடுங்க இது. பார்த்தீங்கன்னா அணைஞ்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். மேலே கேட் வால் போட்டு நம்ம ப்ரெஷர் கண்ட்ரோல் வால்வ் ஒன்று போட்டிருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடு ஒரு கூலிங் பேடு. இங்கே ஒரு கூலிங் பண்ணுங்க, 2 கூலிங் பேடு, பம்பு செட்டப் பண்ணுது. சைடு எல்லாமே அவங்க பார்த்தீங்கன்னா அடைச்சிருப்பாங்க. வாங்க உள்ளே இப்போ காமிக்கிறேன், செட்டுக்குள்ளே பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா செட்டுக்குள்ளே காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி அடைச்சிருக்காங்கிறத. 9 mm அலுமினியம் பைல் சீட் இருக்கு இல்லைங்களா, XLPL சீட்டு. அந்த சீட்டை போட்டு நம்ம பேஸ்ட்டு போட்டு ஒட்டியிருப்பாங்க சைடில். பார்த்தீங்கன்னா இந்த பேஸ்ட் போட்டுருக்காங்க இல்லைங்களா, அவ்வளோ சிம்பிளாக அடைச்சாச்சு. பார்ட்டிக்காரங்களே சீட்டு பார்த்திங்கன்னா 4 ரோல் சீட்டு வாங்கி அடைச்சிட்டாங்க. மேலே சீலிங் எல்லாமே அடைச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் இங்கே ரேக்கு தாங்க பிரம்மாண்டமாக அடைச்சிருக்கிறாங்க. பல்லடம் நம்ம அந்த ஏரியாலலாம் கொஞ்சம் ரேக் ஹைட்டு கம்மியாக இருக்கும். தருமபுரியில் செட்டு பார்த்திங்கன்னா ரேக் ஹைட்டு நல்லா ஜாஸ்தி. இந்த செட்டே பிரம்மாண்டமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த சைடு கேப்பு, வெண்டிலேஷன் எல்லாமே கம்ப்ளீட்டாக லாக் பண்ணிட்டாங்க. இது வந்து கூலிங் பேடு, 2 கூலிங் பேடுங்க, ஆப்போசிட் 2 கூலிங் பேடு. அப்புறம் சென்டராக அந்த லைட்டில் பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் ஓடிட்டு இல்லைங்களா, இதுதான் எக்ஸாஸ்ட். அப்புறம் மேலே முக்கியமானது ஹீட்ரு. இந்த தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பொறுத்து ஹீட்ரு தாங்க மெயின். ஏன்னா டெம்பரேச்சர் ரொம்ப கம்மியாகுதுங்க பட்டுப்பூச்சிக்கு, இதனாலே ரொம்ப பாதிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் ஆஃப் பண்ணுற பாருங்க, எவ்வளோ இதாக இருக்குது ஹீட்ரு இருக்குன்னு பாருங்கள். மொத்தம் இந்த பண்ணைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5000 வாட்ஸ்லேருந்து 6000 வாட்ஸ் வரைக்கும் நம்ம போட்டுக்கிறோம் ஹீட்ருங்க. 3 3 ஃபேஸ் கனெக்ஷனுங்க. இங்கே நல்லாவே ஹீட்ரு வேலை செய்யுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ரெட்டிஸாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ், எக்ஸாஸ்ட் ஃபேனு, கண்ட்ரோல் பாக்ஸ் 32 இன்ச்சு எக்ஸாஸ்ட் ஃபேனு. அது பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பாக்ஸ் தான். கண்ட்ரோல் பாக்ஸ்லாம் உள்ள எவ்வளோ இருக்குன்னா 62 டெம்பரேச்சரு. ஈரப்பதம் வந்து பார்த்திங்கன்னா 64 இருக்குது. ஹீட்ரு வந்து 22 இருக்குது. எல்லாமே ஆட்டோவில் இருக்குது. வோல்டேஜ் 218 வோல்டேஜ். இது எக்ஸாஸ்ட் ஃபேனு 800 mm. பாருங்கள், ரூஃபெல்லாம் பாருங்கள் நல்லா பக்காவாக ஏர்லைட்ஸ் எல்லாம் டைட்டாக அடைச்சிட்டாங்க. டோரு முதற்கொண்டு எல்லாமே அடைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா எங்கேயுமே ஏர் வந்து லீக் ஆகக்கூடாது. ஓகே நண்பர்களே, உங்களுக்கு இதே மாதிரி உங்கள் செட்டை பட்டுப்பூச்சி பண்ண ஈஸி செட்டாக மாற்றினா சாந்தி ஏர்க்கில் கான்டெக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.